சிறுகடிக்க ஆசை சீரியல்ல இப்ப லாக்கப்ல மனோஜ் இருக்காப்ல இல்லையா? நம்ம விஜயா போயி மனோஜ் கிட்ட அழுதுபுட்டு, இதுக்கும் காரணம் முத்து மீனா தான் அப்படிங்கிற மாதிரி சண்டை பிடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அங்க வர்ற ரோகிணி பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மனோஜ் கிட்ட போயிட்டு, "மனோஜ் உன்னைய கவலைப்படாத, நான் எப்படியாச்சும் வந்து அந்த ஃபைனான்சர் கை கால்ல விழுந்துனாச்சும் உன்னைய வெளியில எடுப்பேன்" அப்படின்னு இன்ஸ்பெக்டர் வந்து, "இப்ப அந்த ஃபைனான்சியரே கேஸ வாபஸ் வாங்கன்னா, நீங்க மனோஜை விட்டுருவீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "விட்டுருவோம்" அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்லவும், மறுபடியும் மனோஜ் கிட்ட போயிட்டு, "கவலையே படாதீங்க, உங்களை நான் வெளியில எடுக்கிறேன்" அப்படின்னு பயங்கரமா ஒரு டிராமாவை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. விஜயா உடனே ஓடி போய் ரோகிணிய மறுபடியும், "உன்னால தாண்டி இது" அப்படின்னு ரோகிணிகிட்டயும் முத்து மீனா கிட்ட பேசின டைலாக்கையே அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த பக்கம் வக்கீல் இருந்துக்கிட்டு திட்டுன்னு திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. "என்ன இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க" அப்படின்னு சொல்லி திட்டி எல்லாத்தையும் வெளியில் அழைச்சிக்கிட்டு வந்துடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது, எப்படி மனோஜை வெளியில் எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அது அந்த அளவுக்கு சாதாரண விஷயம் இல்லை, ஏன்னா கேஸ் அந்த மாதிரியான கேஸு அப்படின்னு வக்கீல் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஃபைனான்சியரே வந்து பேசி எப்படியாச்சும் கேஸை வாபஸ் வாங்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் கடைசியில் போய் முடியுது. ஸோ இப்போ முத்துவும் மீனாவும் என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா, இது எல்லாமே அந்த சிந்தாமணியோட வேலை தான் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணிடுறாங்க. இந்த பக்கம் வந்து நம்ம மீனா நேராக சிந்தாமணியோட வீட்டுக்கு தான் போகிறாங்க. அங்கே சிந்தாமணி வேணும்னே மீனாவை பார்த்து நக்கலாக பேச ஆரம்பிக்கிறாங்க. "எல்லாம் வேணும்னே தாண்டி நான் பண்ணினேன், நீ வந்து பார்த்தீங்கன்னா அவமானப்படணும், உங்கள் குடும்பமே அவமானப்படணும், என்னெல்லாம் பேசுனீங்க, என்னை எப்படி வந்து ஜெயிலுக்கு போக வச்சிங்க, என்னை எலெக்ஷனில் தோக்க வச்ச, இதுக்கெல்லாம் வேணும்" அப்படின்னு சொல்லிட்டு, "அந்த வீடு எனக்கு தான்" அப்படி இப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் கடைசியாக நம்ம மீனா வந்து, "உன் மேலே என்னால் கேஸ் ஃபைல் பண்ண முடியும், நீ என் சங்கத்தில் இருக்கிற ஆளுக்கு எத்தனை பேர்த்துக்கு கந்து வட்டிக்கு விட்டுருக்க, அவங்க எல்லாம் உன் மேலே கம்ப்ளைண்ட் பண்ண போகிறாங்க, அதுக்கப்புறம் நீ என்ன செய்கிறன்னு பார்க்கலாம்" அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங்கில் என்ன நடக்க போகுதுன்னு.